முத்து, விஜயா மலேசியா போகிறத தடுக்கிறதுக்காக ரோகிணி புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. டுபாக்கூர் மலேசிய மாமாவை தனியாக போயிட்டு சந்திக்கிறாங்க ரோகிணி. எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து சொல்லணும். ஜெயிலில் இருந்த எங்கள் அப்பாவை தொழில் எதிரிகள் கொலை பண்ணிட்டாங்க. நீ இந்த நேரம் மலேசியா போனால் உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க. உன்னோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. இந்த செய்தியை மட்டும் நீங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் முன்னாலேயும் சொல்லணும் அப்படின்ட்டு ரோகிணி கேட்குறாங்க. உனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் சம்மதித்தேன். ஆனால் இந்த கதை போகிற போக்க பார்த்தா நான் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு பயமாக இருக்குது. இனிமேல் என்னால் இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி நடிக்க முடியாதுமா அப்படின்ட்டு மாமா சொல்கிறாரு. நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உதவியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுதான் கடைசி முறை. இனிமேல் உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன். இந்த கதைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ரோகிணி கேட்குறாங்க. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒரு முறை மட்டும் ஒத்துக்கிறேன். ஆனால் அடுத்த முறையிலேருந்து என்னை கூப்பிட்றாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாமா இங்கேருந்து போகிறாரு.